அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேமியா வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி மாதிரி நம்ம சேமியா வச்சு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுங்கிறதையும் பார்க்கலாம். நான் இப்போ இந்த ரெசிபி செய்ய வந்து குட்டி குட்டியாக நறுக்கின பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் சும்மா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஆஃப் தக்காளி அரை தக்காளி இருந்தால் போதும். அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக பிரியாணிக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடையில் பார்த்திங்கன்னா பிரியாணி சேமியானே பேக்கெட் விற்கிது அணிலில். அதில் உள்ள பார்த்திங்கன்னா பிரியாணியோட அந்த மசாலாவும் வச்சுருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. இது வந்து 200 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வானொலியை வந்து அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா காய்ச்சி வரட்டும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அதில் போட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மற்றது வந்து காய்கறிகளை சேர்க்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லாவே பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை வந்து நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்குவோம். அதில் கொத்தமல்லி புதினா தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வதங்கி வரட்டும். நல்லா வந்து எண்ணெயிலே அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரை வைக்காடுனாச்சும் வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காய்க்காக நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து அந்த சேமியா பாக்கெட்லேயே ஒரு பிரியாணி மசாலா பாக்கெட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதை நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சமாக உப்பு போட சொன்னேன். இப்போ அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரும். இதில் உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேணானாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரத்துக்காக நான் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து ஒரு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஒரு பேக்கெட் சேமியா எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் 2.25 டம்ளர் கிட்ட நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய 6 டம்ளர் எடுத்துகிட்டு 2 டம்ளர் வந்து நம்ம வாட்டர் நான் அதில் ஆட் பண்ணுறேன். 2.25 டம்ளர் கிட்ட வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணணும். தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வரணும். கொதி வந்து நல்லா வரணும். முட்டை கொதி வந்தால் போடலாம் கூடாது. தண்ணி வந்து நல்லா வந்து கொதிஞ்சு வரணும். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும் அந்த இதில். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம சேமியா பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து கொதி வருது. இப்போ நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணிடலான்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வருது, நல்லா வாசனையும் வருது. இந்த சமயத்தில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து சேமியா நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்.
பாருங்களேன், ஓரளவுக்கு நல்லா கொதிந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு போதும். இதுதான் வந்து நல்லா வெந்து வரதுக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொழ கொழன்னு போயிடும். உதிரி உதிரியாக டிஃபன் பாக்ஸில் வராது. அதனால தான் நான் வந்து 2.25 டம்ளர் கிட்ட நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. பெரட்டி விடாமல் விட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். அதனால வந்து நல்லா வந்து எல்லா பக்கட்டும் வந்து தண்ணி படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. அந்த மசாலா வந்து முழுமையாக எல்லா சைடும் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும். சூப்பராக வந்து சேமியா வந்து ரெடி ஆயிரும். பிரியாணி சேமியா ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். அதில் உள்ள தண்ணிகள் எல்லாம் நல்லா உறிஞ்சிரும். நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து வச்சிருங்க. அப்படியே வந்து 3/4 வெந்துருச்சு. நம்ம தெரியும், கிளறும் போதே தெரியும் நல்லா வெந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டிங்கன்னா உதிரி உதிரியான சேமியா நமக்கு ரெடி ஆயிரும். உதிரி உதிரியான பிரியாணி சேமியா சூப்பராக இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பும்போது குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வரும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.